Okay, this is a problem. So in the problem a solid sphere of mass 1 kilogram, radius 1 meter without slipping and a fixed inclined plane of inclination 30 degree கொடுத்துருக்காங்க. Two forces magnitude 1 Newton which is acting on the opposite direction. கரெக்டாக இது ஸ்பியர் உடைய மிட் பாயிண்டில் அதாவது half of the radius act ஆகுது. The acceleration of the sphere down the plane is இது டவுன்வர்டில் என்ன acceleration ஆக்ட் ஆகும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பியூர் ரோலிங்னு கொடுத்துருக்காங்க கண்டிஷனில் வித்தவுட் ஸ்லிப்பிங்கிறது. ஸோ அதனால் இந்த பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட் என்ன ஆகாதுன்னா ஸ்டேஷ்னரியாக இருக்கும், ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ என்ன சொல்லலாம், ஃபார் பியூர் ரோலிங் இந்த பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட் ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டாக இருக்குமா. ஸோ இந்த பாயிண்ட்டை நான் ஒரு பி பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அப்போ இந்த பாயிண்டில் சம்மேஷன் ஆஃப் டோட்டல் டார்க் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா ஐ ஆல்ஃபாக்கு ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டில் நம்ம டார்க்கை கண்டுபிடிக்கலாம். ஸோ சம்மேஷன் ஆஃப் டோட்டல் டார்க் அபவுட் பி விச் இஸ் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஆல்ஃபா. தட் இஸ் வாட் ஐ மீன் டு யூஸ் இட். ஸோ இந்த பாயிண்ட் பியில் என்னென்ன டார்க் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த 1 நியூட்டனால் ஒரு டார்க், இந்த 1 நியூட்டனால் ஒரு டார்க், அது இல்லாமல் இந்த பாடியோடைய சென்டர் ஆஃப் மாஸ்னால் ஒரு டார்க் இருக்கும். ஸோ இந்த டைரெக்ஷனில் என்ன ஆக்ட் ஆகும் அப்படின்னா mg sin 30 degrees ஆக்ட் ஆகும். அதில் இது இந்த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், அதனால் ஒரு டார்க் ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ இது மூணுத்தையும் நம்ம எழுதணும்னா ஃபஸ்ட் இந்த 1 நியூட்டன்னால் இது டிஸ்டன்ஸ் 0.5 வரும் இல்லையா. ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகுது. ஸோ இப்படி ஆக்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம், இந்த டார்க் எப்படி க்ரியேட் பண்ணோம், இது ஆன்டி கிளாக் வைஸ் டார்க்கு க்ரியேட் பண்ணோம், இது இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டில் கிளாக் வைஸ் டார்க்கு க்ரியேட் பண்ணோம். ஸோ கிளாக் வைஸ் பாசிட்டிவ் நான் எடுத்துக்கிறேன்னா 1 இன்ட்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இங்கேருந்து மொத்தமாக 1 வரும், அதில் 0.5. ஸோ 1 இன்ட்டு 0.5. அடுத்தது இதனால் ஒரு டார்க் க்ரியேட் ஆகும். அது என்னென்னா அதுவும் ஒரு கிளாக் வைஸ் டார்க். ஸோ அதனால் ஒரு ப்ளஸ் மாஸ் ஆஃப் த டிஸ்க் கொடுத்துருக்கிறது 1 kg. ஸோ 1 இன்ட்டு 10 sin 30 degrees 1/2 அதனால் க்ரியேட் ஆகும். பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஆர், தட் இஸ் 1. அடுத்தது இதனால் ஒரு ஆன்டி கிளாக் வைஸ் டார்க் எப்படி ஆக்ட் ஆகுதா, இந்த டைரெக்ஷனில் ஒரு டார்க் க்ரியேட் ஆகும், ஆன்டி கிளாக் வைஸ் டார்க். அது மைனஸ், that is 1 into force into perpendicular distance. So இங்கேருந்து இந்த perpendicular இது ஆல்ரெடி 1 + 0.5 1.5 வரும். 1.5 that is equal to I alpha, moment of inertia of the solid sphere. Sphere ஓட moment of inertia about the center நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா that will be 2/5 m 1 r 1 square அப்படின்னு வரும் into alpha. So for pure rolling நமக்கு என்ன தெரியும்னா, for pure rolling a equal to r alpha. அப்போ alpha equal to a/r ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. a/r அப்படின்னு நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். r again the value will be 1. That's it. இப்போ இது நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். that will be இது ஒரு 0.5, இது ஒரு 5. ஓகே, இது we can solve this as 5. 1 minute. ஸோ நம்ம 0.5 வரும், அது ஒரு 5 வரும். இப்போ 5னா 5.5 வரும். 5.5ல் 1.5 போச்சு அப்படின்னா மீதி 4 வரும். ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ணோன்னா அதான் 1 time this will go 5, இது 1.5வா. ஸோ 5.5ல் we can solve 5.5 minus 1.5 will give you 2/5a அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இது 4ன்னு வரும். ஸோ 4னா 2 acceleration 10 meter per second square அப்படின்னு நமக்கு வரும் equationல. That will be the answer for this problem, because you see 5.5ல் 1.5 போச்சுன்னா 4 2 times 2, 5 into 2 10. So answer for this problem will be 10 meter per second square. That's it.